வணக்கப்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ப்பா இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கல். நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தா இரண்டு வெக்டரினுடைய ஸ்கேலார் பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதனுடைய பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கல் அப்படின்னா என்ன, வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருக்கல்னா என்ன, அதனுடைய பண்புகள் அதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டு வெக்டர், நம்ம ஏதாவது ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வெக்டரினுடைய வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படிங்கிறது அந்த வெக்டரினுடைய பெருக்கலினுடைய எண் மதிப்பானது அந்த தனித்தனி வெக்டர்களினுடைய எண் மதிப்புகள் பெருக்கல் பலன் மற்றும் இரண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய சைன் மதிப்பு ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டர் பி வெக்டர், ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வெக்டரினுடைய குறுக்கு பெருக்கல், அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இல்லைங்களா. இந்த வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வெக்டரினுடைய எண் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வெக்டரினுடைய தனித்தனி மதிப்பு. இந்த ஏ வெக்டர்னா ஏ வெக்டரினுடைய எண் மதிப்பு என்னது, மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர். பி வெக்டரினுடைய எண் மதிப்பு மாலஸ் ஆஃப் பி வெக்டர். அந்த தனித்தனி வெக்டரினுடைய எண் மதிப்புகளின் பெருக்கல் பலன் மற்றும் இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் சைன் தீட்டாவாக இருக்கும். அந்த கோணத்தினுடைய பெருக்கல் பலன் ஆகிய இந்த மூணினுடைய பெருக்கல் பலனுக்கு அந்த இரண்டு வெக்டரினுடைய வெக்டர் பெருக்கல் என்னவா இருக்கும், சமமாக இருக்கும் என்பது. அதாவது இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படிங்கிறது இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கலினுடைய தொகுபயன் எண் மதிப்பு. இதுதான் தொகுபயன் சொல்லுவாங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து தொகுபயன் எண் மதிப்பு. தொகுபயன் எண் மதிப்பானது அங்க இருக்கக்கூடிய தனித்தனி வெக்டர்களுடைய எண் மதிப்புகளுடைய பெருக்கல் பலன் மற்றும் அவ்வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய சைன் மதிப்பின் பெருக்கல் பலன் ஆகியவற்றினுடைய கூடுதலுக்கு சமம். இதெல்லாம் மூணு நம்ம பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறதா தொகுபயன் வெக்டர் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அதனுடைய திசை பற்றி பேசும்போது வலதுகை பெருவிரல் விதிப்படி நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லும் பொழுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுபயன் வெக்டரினுடைய திசை. தொகுபயன் வெக்டரினுடைய திசை சி வெக்டர் வந்து ஏ வெக்டர் கிராஸ் என்னது பி வெக்டர், ஏ வெக்டர் பி வெக்டர் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம மாற்றி சொல்லும்போது இப்படி சொல்கிறோம். இப்படி சொல்லும் போது ஏபி இங்கே இருக்கும், சி இங்கே இருக்கும். அப்போ சி வரும்போது என்னன்னா மைனஸ் சி அப்படின்னு வந்து அது ப்ளஸ் சி, இது வந்து என்னது மைனஸ் சி. திசை மாறும் பொழுது மைனஸ் சி வெக்டர் சிக்கோட்டு பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சி வெக்டர் அப்படிங்கிறது தான் இந்த தொகுபயன் வெக்டர். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் பெருக்கலினுடைய பண்புகள் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இரண்டு வெக்டர்களில் வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் அல்லது வெக்டர் பெருக்கல் செய்யும் பொழுது அது ஒரு மூன்றாவது ஒரு வெக்டரை தான் என்ன செய்யும் கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு வெக்டர் தான் நமக்கு என்ன ஆன்சராக என்ன செய்ய வரும். அப்போ அந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வெக்டரினுடைய தளத்திற்கு செங்குத்தாக தான் அந்த மூணாவது வெக்டர் வரக்கூடிய ஆன்சர் வெக்டர் வந்து இருக்கும். இப்போ வந்து ஏ வெக்டர் பி வெக்டர்னு சொல்லி ரெண்டு வெக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டரினுடைய பெருக்கல் வந்து ஒரு சி வெக்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருந்தாலும் இல்லாட்டியும் கூட இந்த ரெண்டு வெக்டர்களினுடைய பெருக்கல் வந்து சி வெக்டருக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், செங்குத்தாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஆக இதுதான் வந்து வெக்டர் பெருக்கலினுடைய முதல் பண்பு. ரெண்டாவது பண்பு சொல்லும் போது வெக்டர் பெருக்கல் வந்து பரிமாற்று விதிக்கு உட்படாது அப்படின்னு சொல்றோம். இப்போ பரிமாற்று விதிக்கு உட்படாதுன்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். நம்ம ஸ்கேலார் பெருக்கல் சொல்லும் போது அது பரிமாற்று விதிக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வெக்டர் பெருக்கல் பரிமாற்று விதிக்கு என்னது உட்படாது சரிங்களா. ஆனால் அதனுடைய எண் மதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்கும், அதே நேரத்தில் எதிராக இருக்கும். இப்போ நீங்கள் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதனுடைய எண் மதிப்புகள் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஆனால் இது பரிமாற்று விதிக்கு என்ன செய்யாது, உட்படாது. வேற என்ன இங்கே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இது ரெண்டு ஈக்குவல் தான். மைனஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னது ஈக்குவலாக இருக்கும். ஆக எண் மதிப்புகள் சமமாக இருக்கும், அதே மாதிரி அது பரிமாற்று விதிக்கு உட்படாது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நம்ம சொல்லும் போது வெக்டர் பெருக்கலினுடைய மூணாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா வந்து ஒன்றாக இருக்கும்போது, சைன் தீட்டா ஒன்றுனா தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். தீட்டா 90னா கொடுக்கப்பட்ட ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செங்குத்தாக இருக்கு. செங்குத்தாக இருக்கும் பொழுது தான் சைன் தீட்டாவினுடைய மதிப்பு 1ன்னு கிடைக்கும். அப்போ 1னா தீட்டாவோட மதிப்பு என்னது, 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா சைன் 90ஓட மதிப்பு நமக்கு எவ்வளோப்பா, தீட்டா 90னா சைன் 90ஓட மதிப்பு எவ்வளவு, 1. அப்போ அந்த 1ன்னு வரும் பொழுது அது வந்து அதாவது வெக்டர் பெருக்கல் வந்து பெரும மதிப்பை என்ன செய்யும், பெறும் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பெருமதிப்பு ஈக்குவல் டு ஏபி என் கேப். நீங்கள் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போடும்போது நமக்கு என்ன வந்துடும், பெருமதிப்பு என்ன கிடைக்கும், ஏபி என் கேப் கிடைக்கும். ஃபார்முலா படிச்சிடலாம்ப்பா. சொன்ன ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் ஃபார்முலா ஏபி சைன் தீட்டா என் கேப். இதில் வந்து என்ன சொல்கிறோம், ஏபி சைன் தீட்டா வந்து என்ன சொல்லிடுறாங்க, 90 டிகிரின்றாங்க. அப்போ 90 டிகிரிங்கும் போது சைன் 90ஓட மதிப்பு என்ன, 1 இன்ட்டு ஏபி ஏபி. அப்போ ஏபி என்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும மதிப்பு. பெரும வெக்டர் பெருக்கல் மதிப்பு தான் ஏபி என்கே. சிறுமம் அப்படின்னு சொல்லும் பொழுது தீட்டாவோட மதிப்பு, இப்போ பெருமம் சொல்லும் போது ஏ வெக்டர் பி வெக்டர் ஒன்று கூட செங்குத்தா இருக்கும், அதனால 90 டிகிரி போட்டோம். சிறும மதிப்புன்னு சொல்லும் போது சைன் தீட்டாவோட மதிப்பு வந்து 0, தீட்டாவோட மதிப்பு 0. இப்போ தீட்டா 0னா ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும், இல்லாட்டி ஒரே திசையில் ஒரே புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு வெக்டர்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பொழுது அடுத்து வந்து 5வது பாயிண்ட் பாருங்கப்பா, தற்சார்பு வெக்டர் பெருக்கல் அப்படிங்கிறது என்ன. தற்சார்பு வெக்டர் பெருக்கல் அப்படிங்கிறது ஒரு வெக்டரை அந்த வெக்டரோட நம்ம என்னது குறுக்கு பெருக்கல் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஏ வெக்டர் இருக்குன்னா ஏ வெக்டரோட நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணுறீங்க. இப்போ ஏஏ சைன் 0. ஏன்னா ரெண்டு வெக்டர் அப்படிங்கும்போது ரெண்டு வெக்டருமே ஒரே திசையில தான் போகும், அதனுடைய இடையில இருக்கக்கூடிய கோணம் வந்து 0 டிகிரி தான் இருக்கும். இப்போ தீட்டா வந்து 0. இங்கே சைன் 0ஓட மதிப்பு என்னது 0. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன ஆயிடும் 0. அதாவது தற்சார்பு வெக்டர் பெருக்கல் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அந்த வெக்டரோடு நம்ம பெருக்கணும்னா நமக்கு சுழி மதிப்பு தான், சுழி வெக்டர் மதிப்பு தான் நமக்கு என்னது கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் தற்சார்பு வெக்டர் பெருக்கல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு ஓரலகு வெக்டர் பெருக்கல் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஓரலகு வெக்டர்ல நம்ம இதே மாதிரி நம்ம பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஐகேப்போட பெருக்கினாலும் ஜேகேப்போட பெருக்கினாலும் கேகேப்போட பெருக்கல் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்னதான் வரும் 0 அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் வரும். 0 வெக்டர் தான் நமக்கு என்ன இருக்கும். சரிங்களா, அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு ஓரலகு வெக்டர் பெருக்கல் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம். இப்போ அதே மாதிரி இதை நம்ம மாற்றி டைரக்ஷன் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வலதுகை திருகு விதியின் படி இங்கே ஐ வெக்டர், இது ஜே வெக்டர், இது கேகே. இப்போ நம்ம ஆக்சிஸில் வரும்போது நமக்கு என்னது, இது ஐகே ஜேகே, இது வந்து நமக்கு என்னது கேகே. இப்போ நீங்கள் ஐகேப்பையும் ஜேகேப்பையும் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐகேப்பையும் ஜேகேப்பையும் பண்ணுறீங்கன்னா கேகே போகும். அதே மாதிரி ஜேகேப்பையும் கேகேப்பையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது நமக்கு ஐகே போடும். அதே மாதிரி ஐகேப்பையும் ஜேகேப்பையும் நம்ம பண்ணி போட்டாச்சு, கேகேப்பும் ஜேகேப்பும் ஐகேப்பும் போட்டால் அடுத்து கேகேப் இன்ட்டு ஐகே ஜேகே. அப்போ ஐயும் ஜேயும் பெருக்குனா கேயும் ஐயும் பெருக்குனா ஜே அப்படின்னு என்னது கேயும் ஐயும் பெருக்கும்போது ஜே. அந்த மாதிரி நமக்கு என்னது வந்துடும், ஐ இன்ட்டு ஜே வந்து கேன்னு வந்துடும், ஜே இன்ட்டு கே வந்து ஐன்னு வந்துடும், கே இன்ட்டு ஐ அப்படிங்கிறது ஜேன்னு என்ன செஞ்சிடும் வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த ஆர்டர் படி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இது ரெண்டு பேருக்குனா இது ரெண்டையும் பேருக்குனா இது ரெண்டையும் பேருக்குனா இது அப்படின்னு சொல்லுங்க. ஓகேப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஒரு வெக்டர் ஓரளவு வெக்டர் இன்னொரு ஓரளவு வெக்டரால பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகள். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து பரிமாற்று விதிக்கு உட்படாத அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மாற்றி பெருக்கும் போது ஜே கேப் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னா மைனஸ் கேப்னு வரும். அதே மாதிரி கே கேப் இன்ட்டு ஜே கேப் அப்படி சொல்றீங்கன்னா இது மைனஸ் ஐ கேப், ஐ கேப் இன்ட்டு கே கேப் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது மைனஸ் ஜே கேப் போகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய பண்பு. ஆக இதுதான் வந்து நமக்கு 7வது பண்பை நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அடுத்து 8வது பண்புல என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெக்டரினுடைய கூறுகள் பற்றி, அதுலேருந்து அதை பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாப்பா வெக்டரினுடைய அடுத்த பண்பு வந்து 8வது பண்பு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்போ 8வது பண்பு வந்து வெக்டர்களினுடைய கூறுகளில் வச்சிருக்கும் போது அந்த கூறுகள்ல இருந்து நம்ம வெக்டர் பெருக்கல் பண்ணால் எப்படி வரும். இப்போ வந்து ஏ வெக்டர்னு சொல்லும்போது கூறுகளை சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇஜெட் கே கேப் அப்படின்னு. அதே மாதிரி பி வெக்டர் சொல்லும் பொழுது பிஎக்ஸ் ஐ கேப் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇஜெட் கே கேப் அப்படின்னு ரெண்டையும் நம்ம வெக்டர் பெருக்கல் பண்ணோம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நம்ம என்ன பண்ணோம்னா போட்டுக்கிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டுக்கிறோமா, போட்டுக்கிட்டு இந்த ஏ வெக்டரினுடைய ஐ ஜே கே இருக்கு இல்லையா, அதோட கெழுவை மட்டும் நீங்கள் எழுதணும். இப்போ ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட்
அடுத்து பி வெக்டருடைய கெழு px py pz. பி வெக்டரில் இருக்கக்கூடிய i கேப் j கேப் k கேப்போட கெழுவை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ மேலே i கேப் j கேப் k கேப் நீங்கள் எப்போயெல்லாம் வந்து வெக்டர் கூறுகள் முறையில் வெக்டர் பெருக்கல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் போகணும். a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் i வெக்டர் j கேப் k கேப் i கேப் j கேப் k கேப் மேலே போட்டுட்டு a வெக்டரில் இருக்கக்கூடிய i j k ஓட கெழுவெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் கீழே போடணும். b வெக்டரில் இருக்கக்கூடிய i j k ஓட கெழுவெல்லாம் எடுத்து கீழே போடணும். இதுக்கு பிறகு i கேப் தனியாக வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இது இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க நிரல்னு சொல்லுவாங்க, இதை நிறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதையும் மறந்துடுங்க. இந்த நாளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை பெருக்குங்க ay pz மைனஸ் அடுத்து இதை பெருக்குங்க az by. கொஞ்சம் ஆர்டர் எழுதி இப்படி பெருக்கும்போது இந்த ஆர்டர் எழுதிக்கும். வேறு ஒன்று பெருக்கல் நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் இல்லையா. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது மைனஸ் ஜே கேப். இல்லைங்களா, மொத்தம் 3 ஸ்டெப் இதில் வரும்பா. மைனஸ் ஜே கேப் இதுக்கு எடுத்துக்கிறது என்னென்னு. இப்போ மைனஸ் ஜே கேப் சொல்லும் போது அது இருக்கக்கூடிய இந்த நெட்டையும் இந்ததையும் நீங்கள் என்ன விட்டுறணும். ஓகேங்களா, அது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் நீங்கள் என்ன விட்டுட்டு மிச்சம் இந்த 4 தான் எடுத்துக்கணும். பார்த்துங்க இந்த 4. அப்போ ax bz மைனஸ் az bx. அடுத்து லாஸ்ட் ஒன்று கே கேப் வச்சு நம்ம பிரித்து எழுதும்போது கே கேப் சொல்லும் போது அது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் நம்ம என்ன விட்டுறோம். நிறையையும் நிரலையும் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த 4 விட்டு. அப்போ ax by மைனஸ் ay bx. இந்த மாதிரி தான் வெக்டரின் கூறுகள் முறையில் நம்ம என்ன பெருக்கும் போது வெக்டர் பெருக்கல் பண்ணும்போது நம்ம இப்படி தான் போனோம். கணக்கு வரும். கணக்கு நம்ம போடும்போது இப்படி தப்பா போடும். பார்த்துக்கங்க. வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து ஒரு இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் குறிச்சிக்கிறோம். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து ஒரு இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்களாக நீங்கள் குறிச்சிங்கன்னா இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த இணைகரத்தினுடைய இந்த பகுதி தான் நமக்கு என்னது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அதனுடைய எண் மதிப்பு. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ நீங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இணையரத்தினுடைய பரப்பாக என்ன செய்யும் இருக்கும். இதே இது இணையரத்தில் ரெண்டாக பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன வரும், ஒரு இணையரத்தை ரெண்டாக பிரிக்கும்போது ஒரு முக்கோணமாக வரும். இப்போ முக்கோணங்கும் போது அந்த பரப்பில் பாதி, ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் வரும் இல்லையா. அப்போ இணையரத்தினுடைய பரப்பு இதுன்னு சொல்கிறோம். அப்போ முக்கோணத்தினுடைய பரப்புன்னு என்ன வரும், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை 2 அப்படின்னு என்ன செய்யும். இது ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பாக சொல்லுவோம். இதுதான் வெக்டரினுடைய பண்புகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்பியலில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா திருப்பு விசை வரும்போது ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கோண உந்தம் சொல்லும் பொழுது. அடுத்து நேர்கோட்டு திசைவம் சொல்லும் போது வி வெக்டர் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டர் இன்ட்டு கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம இயற்பியலில் பயன்படுத்தக்கூடியதுப்பா. இதுதான் நம்ம வெக்டர் பெருக்கலினுடைய பண்புகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா வெக்டர் பெருக்கலுக்கு நம்ம வந்து கூறுகள் வைத்து நம்ம சொன்னோம் இல்லையா, பண்பு சொன்னோம் இல்லையா, அந்த வெக்டர் பெருக்கலுக்கு இப்போ நம்ம வந்து கணக்கு போட்டிருக்கோம். இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 2 i + 3 j + 5 k எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 3 i - 2 j + 4 k எனில் தொகுபயன் வெக்டர் டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டரை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பு விசை கண்டுபிடிக்கக்கூடிய சமன்பாடு தான் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இப்போ நீங்கள் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு i j போட்டுக்கோங்க. i கேப் j கேப் k கேப் போட்டுக்கோங்க. அடுத்து ஆர் வெக்டரோட கெழுவெல்லாம் எழுதிக்கோங்க. 2 3 5 எழுதிக்கோங்க. அடுத்து எஃப் வெக்டரோட கெழு 3 - 2 4 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது பிறகு போடணும். இப்போ நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஐ கேப் வச்சு விரிக்கிறீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய நிரலையும் நிறையையும் விட்டுறணும். விட்டுட்டு இந்த 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் தான் போடணும்னு சொன்னேன். முன்னாங்க 12. அடுத்து ரெண்டாவது இந்த நம்பர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரும்னு சொன்னேன். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ் ஆயிடும். 2 5 10. அடுத்த ஸ்டெப்பு ஜேகேப் வச்சு போடும்போது முன்னாடி என்ன வந்துடும் சொன்னேன், மைனஸ் வருங்க. இப்போ ஜேகேப் சொல்லும்போது இதையும் விட்டுறணும். இந்த 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 4 எத்தனை 8. அடுத்து மைனஸ் போட்டுட்டு 3 எத்தனை 15 ப்ளஸ் அடுத்து கேகேப் வச்சு விரிக்கும் பொழுது இந்த கேகேப் இருக்கக்கூடிய நிரலையும் நிறைய விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர் வரும். 2 × -2 நமக்கு என்னது -4. 3 × 3 9. இங்கே ஒரு மைனஸ் வரும், -9. இப்போ நீங்கள் கூட்டுங்க 10 12 22. 15ல் 8 போச்சுன்னா -7. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +7. -4 -9 போட்டிங்கன்னா -13. ஆக ஃபைனலாக ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டரோட ஆன்சர் வந்து 22 i + 7 j - 13 k அப்படின்னு கிடைக்கும்.
தேங்க்யூப்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.